உன்னை வழிகாட்டுகிறான். இதுல லாஸ்ட்ல ஒரு 4 பாயிண்ட் சொல்றேன், ஓகேங்களா? அந்த 4 பாயிண்ட் உங்க மனசுல நினைச்சு இருந்தீங்கன்னா அதை கமெண்ட்ல சொல்லுங்க. அதற்கு முன் அஸ்ஸலாம் அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்று அல்லாஹ் நமக்கு எல்லா விஷயத்திலையும் எல்லா சிச்சுவேஷன்லயும் நம்மளுக்கு உதவி செய்கிறான். அல்லாஹ் ஒருபோதும் நம்மளை கைவிடுவதில்லை. அவன் நம்மளை படைச்சு இந்த உலகத்துல நீங்க இரு அல்லது இந்த உலகத்துல நீ இந்த தவறு பண்ணுன்னு அனுப்பல, சரிங்களா? அதே மாதிரி நிச்சயமாக இந்த ஷைத்தான் நம்மளை வலிக்கெடுப்பான். அவனுடைய பிடியில மாட்டிக்க கூடாது. நான் ஒன்று சொல்றேன், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஷைத்தான் கண்டிப்பா நம்மளோட எதிரி, ஓகேங்களா? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், அவனை முன்னோக்குபவரை அவன் தன்பால் நேர்வழி காட்டுகிறான். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வை நினையுங்கள், அவனையே நாடுங்கள், அவன் கைவிட மாட்டான். இந்த 4 விஷயத்த நான் சொல்றேன். முதலாவது நம்ம செஞ்ச பாவத்துக்கு பாவ மன்னிப்பு கேட்போம். இரண்டாவது நம்ம ஈமான் குறையுதுன்னு பயப்படுவோம். மூணாவது நம்ம பாவம் செய்யக்கூடிய கூட்டத்தை விட்டு விலகி விடுவோம். நாலாவது அல்லாவின் பக்கம் நம்ம ஈர்ப்பு மனசு போகும், ஓகேங்களா? அல்லாவின் பக்கம் திரும்புங்கள், அல்லாஹ் உன்னோடு இருக்கிறான். இன்ஷா அல்லாஹ் இறைவழி செல்வம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.